Hi viewers, வணக்கம் and welcome back. இன்னைக்கு நாம 7th standard English term 1 unit 2 prose. The wind on haunted hill. Wind அப்படினா காற்று, haunted hill அப்படின்றது ஒரு மலை. இந்த மலையில காத்து எப்படி அடிக்குது, அந்த haunted hill மேல எப்படி அடிக்குது அப்படின்றத பத்தி அந்த லெசன்ல கொடுத்திருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Section 1 Reading. Listen to the teacher read this section. As you listen, A. Underline the words or phrases that tell you what the wind does to the village. அதாவது இந்த wind காற்று அந்த village என்ன பண்ணுது, அந்த மாதிரியான words வந்துச்சு, phrases வந்துச்சு அப்படின்னா நீங்க underline பண்ணணும். B. Write the names of the characters in the story. இந்த ஸ்டோரியில வரக்கூடிய characters ஒரு 3 பேர் இதில் கேட்டிருக்காங்க. நம்ம அதை write down பண்ணணும். இதில் என்னென்ன கேரக்டர்ஸ் வருவாங்க அப்படின்னா உஷா, சுரேஷ், பின்யா. உஷா ஒரு கேர்ளு, அவளுடைய பிரதரோட நேம் தான் சுரேஷ். பின்யா யார் அப்படின்னா அவளோட நெய்பர், இவங்க வீட்டோட நெய்பர், ஒரு ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டு கூட. கிளாசரி. மோண்டு மேக் எ லாங் லோ சவுண்டு, முனகுதல்னு சொல்லுவோம். ஹாண்டட் possessed அமைந்திருக்கிறது. ruins decayed collapsed building or place, இடிபாடுகள், கட்டிடங்கள் அதெல்லாம் இடிஞ்சு போய் கிடக்கிறதான் ruinsன்னு சொல்வோம். terrible fearful ஒரு பயங்கரமான, பயம் ஏற்படுற மாதிரியான. saddle low point on a ridge between two summits, மலை முகடு. crumpling breaking apart into small pieces, சின்ன சின்ன பீசஸாக உடஞ்சி போகிறதான் க்ரம்ப்ளிங்னு சொல்கிறோம். ஸ்கட்டில்ட் ran with short quick steps, வேகமாக ஓடி போகிறது. whistling thrush a small singing bird, ஒரு சின்ன சிங்கிங் பாட்டு பாடக்கூடிய ஒரு பறவை. அதாவது பாட்டு பாடுறதுன்னு என்னது, அந்த சவுண்ட் பாட்டு பாடுற மாதிரி இருக்கும். straggling spreading out in different directions, பல திசைகளில் பறந்து விரிஞ்சு அப்படியே கிடக்கிறது தான் ஸ்ட்ராக்லிங் அப்படின்னு சொல்கிறோம். ஹூ 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 cried the wind as it swept down from the Himalayan snows. It hurried over the hills and passes and hummed and moaned in the tall pines and deodars. இந்த ஹூ 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 அப்படின்றது காத்தோட சவுண்டு. இந்த இமயமலையில் அந்த பனியை கடந்து என்ன பண்ணுது அப்படின்னா காற்று அப்படியே சத்தத்தோடு வருது. இட் ஹரிட் ஓவர் த ஹில்ஸ் அண்ட் பாசஸ், அது நிறைய மலைகளையும், பாசஸ் அப்படின்னா கணவாய்கள்னு சொல்லுவோம், அதெல்லாம் கடந்து வருது. அது வரும்போதே அப்படியே ஹம்மிங், அப்படியே ரிங்காரமிட்டுக்கிட்டு முனகிக்கிட்டே வருது. நிறைய மரங்களை கடந்து வருது, நிறைய உயரமான பைன் ட்ரீஸையும். டியாடர் அப்படின்றது தேவதாரு மரம்னு சொல்லுவாங்க. அந்த மரங்களில் நிற்குது, அந்தளவுக்கு வேகமாக காற்று அடிக்குது. On haunted hill there was little to stop the wind, only a few stunned trees and bushes and the ruins of what had once been a small settlement. Haunted hill அப்படின்றது ஒரு மலைத்தொடர். அந்த மலையில் அந்த காற்றை நிறுத்துறதுக்கு எதுவுமே இல்லை. ஒரு சில ஸ்டண்டர்டு ட்ரீஸ் தான் இருக்குது. ஸ்டண்டர்டு அப்படின்னா சின்ன சின்ன மரங்கள், ரொம்ப உயரமான மரங்கள்லாம் இல்லை, சின்ன குட்டையான மரங்கள் தான் இருக்குது. புஷஸ் புதர்கள் இருக்குது. வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரூயன்ஸ், ஒரு காலத்தில் அங்கே நிறைய ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அழிஞ்சு போச்சு. அந்த பில்டிங் எல்லாமே இடிபாடுகளாக இருக்குது. அது மட்டும்தான் அங்கே இருக்குது, இதை தவிர வேறு எதுவுமே அங்கே இல்லை. ஆன் த ஸ்லோப்ஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் ஹில் there was a small village. People kept large stones on their tin roofs to prevent them from blowing away. There was nearly always a wind in these spots. Even on sunny days, doors and windows rattled, chimneys choked, clothes blew away. அதோட அந்த ஹில்லோட அதர் சைடில் பார்த்தோம், மலைச்சரிவுகளோட அதர் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்மால் வில்லேஜ் இருக்குது. அங்கே மக்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட வீடுகள் எல்லாமே ரூஃப் மாதிரி இருக்கும். அந்த தகரம் இருக்கும், அது ரூஃப் மாதிரி இருக்கும். அது காற்றுல பறந்துடாமல் இருக்கிறதுக்காக, ப்ளோ ஆகிடாமல் இருக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெரிய பெரிய ஸ்டோன்ஸு, பெரிய பாறைகளை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த வீட்டு மேலே, அந்த தகரத்து மேலே
டின் ரூப்ஸ் அப்படின்னது தகரம் வச்சக்கூடிய வீடு, அதில் வந்து வச்சுருப்பாங்க காற்றுல பறந்து போகாமல் இருக்கிறதுக்காக. ஏன் அப்படின்னா அங்கே எப்போவுமே வந்து காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஈவன் சன்னி டேஸில் கூட, வெய்ய காலத்தில் கூட காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த டோர்ஸு விண்டோஸ் எல்லாம் ரேட்டல் அப்படின்னா ஆடிக்கிட்டே இருக்கும், அந்த காற்றுல வந்து ஆடிக்கிட்டே இருக்கும். சிம்னிஸ் நம்ம விளக்கெல்லாம் வச்சா கூட சோக்குடு அணையிற மாதிரியே இருக்கும். க்ளோத்ஸ் ட்ரெஸ் எல்லாம் காய வச்சாங்க அப்படின்னா அது பறந்து போயிடும், அந்தளவுக்கு வந்து காற்று இருந்துக்கிட்டே இருக்கும். 3 children stood beside a low stone wall, spreading clothes out to dry. On each garment they placed a rock. Even then the clothes fluttered like flags and pennants. 3 குழந்தைங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கிராமத்தில் லோ ஸ்டோன் அப்படின்னா சின்ன காம்பவுண்ட் மாதிரி குட்டியாக இருக்குது. அந்த வாலில் வந்து சுவத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய க்ளோத்ஸை ட்ரெஸ்ஸை வந்து காய வச்சிட்ருக்காங்க. ஒவ்வொரு கார்மெண்ட் மேலேயும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸு மேலேயும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சின்ன ராக்கு, ஒரு சின்ன கல் எடுத்து வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா காற்றுல வந்து பறந்து போயிடும் அப்படின்றதுனால. ஈவன் அந்த கல்லெல்லாம் வச்சும் கூட அந்த க்ளோத்ஸ் வந்து ஃப்ளட்டர் ஆகுது. ஃப்ளட்டர்ட் அப்படின்னா பறக்குது. எப்படி அப்படின்னா ஃப்ளாக்ஸ் மாதிரி, கொடி எப்படி பறக்குமோ காற்றுல அந்த மாதிரி பறக்குது. பென்னன்ஸ் அப்படின்னா நீண்ட கொடி, ஒரு நீண்ட கொடி வந்து எப்படி பறக்குமோ அதே மாதிரி அந்த துணிகள் எல்லாமே கல் பாறைகள் வச்சதுக்கு அப்புறம் கூட பறக்குது. அதனால் பெரிய பெரிய பாறைகள் எடுத்து அவங்க வந்து ட்ரெஸ் மேலே வந்து வைக்கிறாங்க. உஷா, டார்க் ஹேட் அண்ட் ரோஸ் சீக்டு, struggled with her grandfather's long loose shirt. She was 11 or 12. Her younger brother Suresh was doing his best to hold down a bed sheet while Binya, a slightly older girl, Usha's friend and neighbor, was handing them the clothes one at a time. உஷான்றதா இந்த லெசனில் பார்க்கக்கூடிய கேரக்டர். நல்ல டார்க்கான முடி இருக்கும். அவளோட சீக்ஸ் எல்லாம் பார்த்தோம், கண்ணம்லாம் பார்த்தோன்னா நல்ல ரோஸ் கலரில் இருக்கும். அவள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கா, போராடிக்கிட்டு இருக்கா. எது கூட அப்படின்னா அவளுடைய கிராண்ட்ஃபாதரோட லூஸான ஒரு ஷர்ட் கூட, அதை காய வைக்கிறதுல போராடிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு வந்து ஒரு 11 or 12 இயர்ஸ் வந்து ஆகும். அவளுக்கு ஒரு தம்பி இருக்கான். அவனோட நேம் தான் வந்து சுரேஷ். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனால் முடிஞ்ச அளவுக்கு பெட்ஷீட்டை வந்து காய வச்சிட்ருக்கான். பின்யான்னு சொல்லிட்டு ஒரு கேர்ள் இருக்கா. அவள் வந்து இவங்க 2 பேரை விட கொஞ்சம் பெரியவ தான், ஓல்டர் கேர்ள் தான். அவள் யார் அப்படின்னா உஷாவோட ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்லாமல் உஷாவோட நெய்பர், அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்பர். அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா இவங்க 2 பேருக்கும் க்ளோத்ஸை வந்து இவங்க 2 பேருக்கும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. இவங்க 3 பேருமா சேர்ந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து காய போட்டுட்டு இருக்காங்க. ஒன்ஸ் தே வேர் ஷுர் எவ்ரிதிங் வாஸ் ஆன் த வால், firmly held down by rocks, they climbed up on the flat stones and sat there for a while in the wind and the sun, staring across the fields at the ruins on haunted hill. இவங்க எல்லாத்தையுமே காய வச்சதுக்கு அப்புறம், அதாவது துணியெல்லாம் காய வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ராக்ஸ், பெரிய பெரிய பாறை துண்டுகளை வந்து எடுத்து வச்சதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே ஃப்ளாட்டாக வந்து ஒரு ஸ்டோன் இருக்குது. அந்த ஸ்டோனில் வந்து ஏறி உட்காந்துருக்காங்க. அங்கே நல்ல வெயிலாகவும் இருக்குது, காற்றும் அடிக்குது. அங்கே உட்காந்துக்கிட்டு ஸ்டாரிங் உத்து பார்த்துட்ருக்காங்க. என்னத்தை அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய வயல்வெளிகளையும் அந்த இடிபாடுகளில் இருக்கக்கூடிய அந்த கட்டிடங்கள், அந்த ஹாண்டட் ஹில்லையும் இவங்க உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. ஐ மஸ்ட் கோ டு த பஸார் டுடே செட் உஷா. அப்போ உட்காந்துருக்கும் போது உஷா வந்து சொல்கிறாங்க, இன்றைக்கி நான் வந்து பஸாருக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஐ விஷ் ஐ குட் கம் டு செட் பின்யா, பட் ஐ ஹாவ் டு ஹெல்ப் வித் த கவுஸ் அண்ட் த ஹவுஸ் ஒர்க், மதர் இஸ் இன் வில். உடனே வந்து பின்யா சொல்கிறா, எனக்கும் உன் கூட வரணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் வந்து அம்மாவுக்கு இன்றைக்கி உடம்பு முடியலை, அதனால் வீட்டு வேலைகளும் கவுஸு மாட்டையும் வந்து பார்த்துக்கணும், அதனால் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. I can't come, said Suresh. He was always ready to visit the bazaar, which was 3 miles away on the other side of haunted hill. உடனே சுரேஷ் சொல்கிறான், நானும் வரேன் உன் கூட அப்படின்னு சொல்கிறான். ஏன் அப்படின்னா அவனுக்கு எப்போவுமே பஸாருக்கு போகிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எப்போ கூப்பிட்டாலும் அவன் வந்து ரெடியாக இருப்பான், நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அந்த பஸார் எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹாண்டட் ஹில்லுக்கு ஆப்போசிட்டில், அந்த ஹில்லை தாண்டி 3 மைல் வந்து தாண்டி போனால் தான் அந்த பஸார் வந்து வரும். No, you can't, said Usha. You must help grandfather chop wood. ஒன்று இல்லை நீ வேண்டாம், நீ வந்து தாத்தாவுக்கு வந்து மரம் வெட்டுற வேலைகளில் வந்து உதவி பண்ணு, நீ வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உஷா வந்து சொல்கிறா. Their father was in the army, posted in a distant part of the country,
and Suresh and his grandfather were the only men in the house. Suresh was 8, chubby and almond-eyed. இவங்களோட ஃபாதர் உஷா சுரேஷோட ஃபாதர் பார்த்தோன்னா ஆர்மியில் ஒர்க் பண்ணுறாங்க. ரொம்ப தூரத்தில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. தூரமாக இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களோட ஃபேமிலியில் வந்து இப்போ ஜென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சுரேஷும் அவனுடைய கிராண்ட்ஃபாதர் மட்டும்தான் இருக்காங்க. சுரேஷ்க்கு வந்து 8 வயசு ஆகுது. நல்ல சப்பியாக குண்டாக இருப்பான். அவனுடைய கண்கள் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மண்ட் மாதிரி இருக்கும். "Won't you be afraid to come back alone?" he asked. உடனே அவன் கேட்குறான், நீ தனியாக போயிட்டு வரதுக்கு பயப்பட மாட்டியா அப்படி சொல்லிட்டு கேட்குறான். "Why should I be afraid?" உடனே அவன் கேட்குறான், நான் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். "There are ghosts on the hill." அந்த மலையில் வந்து கோஸ்டெல்லாம் இருக்குது, பேயெல்லாம் இருக்குது, உனக்கு பயம் இல்லையா அப்படி சொல்லிட்டு கேட்குறான். "I know, but I will be back before it gets dark. Ghosts don't appear during the day." எனக்கு தெரியும், ஆனால் பேயெல்லாம் வந்து நைட்டில் தானே வரும், டார்க்காக இருட்டாக இருக்கும்போது தான் வரும், டியூரிங் த டே அதாவது பகல் டைமில் வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். "Are there many ghosts in the ruins?" asked பின்யா. உடனே பின்யா வந்து கேட்குறா, அந்த ரூயன்ஸில் அந்த இடிபாடுகளில் வந்து நிறைய கோஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. Grandfather says so. He says that many years ago, over 100 years ago, English people lived on the hill, but it was a bad spot, always getting struck by lightning, and they had to move to the next range and build another place. ஆமாம், கிராண்ட்ஃபாதர் வந்து அப்படி தான் சொல்லியிருக்காங்க. பல வருடங்களுக்கு முன்னால் 100 வருடங்களுக்கு மேலே வந்து அந்த ஹில்லில் வந்து இங்கிலீஷ் பீப்புள் வந்து வாழ்ந்தாங்களாம். ஆனால் அது வந்து ஒரு பேடான ஒரு இடமா, அங்கே அடிக்கடி வந்து இடி மின்னலெல்லாம் தாக்குமா. அதனால் அந்த இடத்துல இருந்த எல்லா மக்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வேறு ஒரு ரேஞ்சுக்கு, வேறு ஒரு மலைத்தொடருக்கு வந்து போயிட்டு அவங்களோட வீடுகளை வந்து கட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உஷா வந்து சொல்கிறா. "But if they went away, why should there be any ghost?" எல்லாரும் போயிட்டாங்கன்னா ஏன் கோஸ்ட் மட்டும் அங்கே இருக்குது அப்படி சொல்லி கேட்குறாங்க. "Because grandfather says during a terrible storm, one of the houses was hit by lightning and everyone in it was killed, everyone including the children." தாத்தா வந்து சொல்லியிருக்காங்க, ஒரு டெரிபிளான ஒரு பயங்கரமான புயல் வந்துச்சு. அப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அந்த மின்னலில் வந்து ஒரு வீட்டில் இருந்த எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, இன்க்ளூடிங் குழந்தைங்க கூட இறந்துட்டாங்க. "Were there many children?" அப்போ அங்கே நிறைய குழந்தைங்க இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். "There were 2 of them, a brother and sister. Grandfather says he has seen them many times. When he has passed through the ruins late at night, he has seen them playing in the moonlight." 2 பேர் இருந்தாங்களா, ஒரு பிரதரும் ஒரு சிஸ்டரும். கிராண்ட்ஃபாதர் வந்து நிறைய டைமில் பார்த்துருக்காங்களா, அதாவது அவர் கோஸ்ட்டாக சொல்கிறாரு, அவங்க இறந்ததுக்கப்புறம் கோஸ்ட்டாக சொல்கிறாரு. நிறைய லேட் நைட்டில் வந்து அந்த இடிபாடுகள் வழியாக கடந்து வரும்போது அந்த குழந்தைங்க வந்து மூன் லைட்டில் விளையாடும் போது, கோஸ்ட்டாக விளையாடும் போது பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உஷா வந்து சொல்கிறா. "Wasn't he frightened?" அப்போ அவருக்கு பயமா இல்லையா அப்படி சொல்லி கேட்குறா. "No, old people don't mind seeing ghost." இல்லை வயசானவங்க வந்து இந்த கோஸ்ட்டை பார்த்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு உஷா வந்து ரிப்ளை பண்ணுறான். உஷா set out on her walk to the bazaar at 2 in the afternoon. It was about an hour's walk. She went through the fields, now turning yellow with flowering mustard, then along the saddle of the hill and up to the ruins. இப்போ உடனே உஷா வந்து பஸாருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டா. அப்போ டைம் பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்டர்நூன் வந்து 2 o'clock ஆகுது. அவள் வந்து 1 hour வந்து வாக் பண்ணி போகிறா. அங்கே வந்து வாக் பண்ணி போகும்போது நிறைய ஃபீல்ட்ஸ் வயல்களை கடந்து போகிறா. போகும்போது பார்த்தோம் அப்படின்னா மஸ்டர்டு அதாவது கடுகு செடி வந்து வச்சிருக்காங்க அந்த வயல்களில். அதெல்லாம் பூக்கள் பூத்து அப்படியே எல்லோவாக இருக்குது. தென் அலாங் த சேடல் ஆஃப் த ஹில், நெக்ஸ்ட் வந்து அந்த மலை முகடுகள்லாம் கடந்து போகிறா. அந்த இடிபாடுகளையும் கடந்து போகிறா. The path went straight through the ruins. Usha knew it well. She had often taken it while going to the bazaar to do the weekly shopping or to see her aunt who lived in the town. அவளுக்கு அந்த பாதை வந்து பழக்கமானதான், அந்த இடிபாடுகள் வழியாக போகக்கூடிய பாதை வந்து பழக்கமானதான். அவளுக்கு அந்த பாதை நல்லாவே தெரியும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு பஸாருக்கு போவா. அப்படி இல்லை அப்படின்னா அந்த டவுனில் வாழக்கூடிய அவங்களோட ஆன்டி வீட்டுக்கு வந்து போவா. அதனால் அந்த பாதை வந்து அவளுக்கு நல்லாவே பழக்கமானது. Wild flowers grew in the crumbling walls. A wild plum tree grew straight out of the floor of what had once been a large hall. Its soft white blossoms had begun to fall
Lizards scuttled over the stones, while a whistling thrush, its deep purple plumage glistening in the soft sunshine, sat in an empty window and sang its heart out. அங்கே நான் அந்த இடிபாடுகளில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய காட்டுப்பூக்கள் வந்து க்ரம்ப்ளிங் அப்படின்னா அந்த இடிஞ்சு போன சுவர்களில் வந்து பூத்து இருக்குது. அதே மாதிரி காட்டு ப்ளம்ஸும் வந்து வளர்ந்துருக்கு. எங்கே அப்படின்னா ஒரு வீடு வந்து இருக்குது. அந்த வீட்டோட லார்ஜ் ஹால், ஒரு காலத்தில் வந்து ஹாலாக இருந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ரைட்டாக பெருசாக ஒரு வைல்டு காட்டு ப்ளம் செடி வந்து வளர்ந்து இருக்குது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அது நிறைய சாஃப்டான ஒயிட் கலரில் பிளாசம்ஸ் பூக்கள்லாம் பூத்து இருக்குது. லிசார்ட்ஸ் மாதிரியான நிறைய அனிமல்ஸ் வந்து அங்கே வந்து அந்த ஸ்டோன்ஸில் வந்து உட்கார்ந்து இருக்குது. விஸ்லிங் த்ரஷ் அப்படின்றது ஒரு பேர்டு. அதோடைய அந்த ப்ளமேஜ் எல்லாம் பார்த்தோன்னா அதனுடைய அந்த இறகுகள்லாம் பார்த்தோன்னா பர்பிள் கலரில் இருக்குது. அது அந்த வெயிலில் படும்போது அது நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா ஷைன் ஆகுது. அது என்ன பண்ணுது அப்படின்னா அங்கே எம்டியாக இருக்கக்கூடிய அந்த விண்டோவில் உட்காந்துக்கிட்டு சவுண்டு கொடுக்குது. அது கொடுக்குற சவுண்ட் வந்து பாட்டு பாடுற மாதிரி இருக்குது. உஷா sang to herself as she tripped lightly along the path. Soon she had left the ruins behind. The path tipped steeply down to the valley and the little town with its straggling bazaar. உஷா வந்து தனியாக போகும்போது அந்த பயம் இருக்கக்கூடாது, அந்த களைப்பு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பாட்டு பாடிக்கிட்டே போகிறா. உடனே வந்து இப்போ அந்த ரூயன்ஸை வந்து கடந்து போகிறா. அங்கே வந்து ஒரு பாதை இருக்குது. அந்த பாதை வந்து எங்கே போகுது அப்படின்னா வேலிக்கு போகுது, கீழே வந்து பள்ளத்தாக்குக்கு வந்து போகுது. அது வழியாக போனால் தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த சின்ன அந்த டவுனுக்கு வந்து போக முடியும். அங்கே பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராக்லிங் பஸார். ஸ்ட்ராக்லிங் அப்படின்னா அங்கங்கே அப்படியே பறந்து விரிஞ்சு கிடக்கிறது. நிறைய கூட்டமாக வந்து பஸாரில் நிறைய கடை வந்து போட்டிருக்காங்க. உஷா டுக் ஹர் டைம் இன் த பஸார். ஷி பாட் சோப் அண்ட் மேட்சஸ், spices and sugar. None of these things could be had in the village where there was no shop, and a new pipe stem for her grandfather's hookah, and an exercise book for Suresh to do his sums in. As an afterthought, she bought him some marbles. Then she went to Mochi's shop to have her mother's slippers repaired. The Mochi was busy, so she left the slippers with him and said she would be back in half an hour. உஷா வந்து அவளோட டைம், அதாவது பஸாரில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறா. அவள் சோப்பு, மேட்சஸ், தீப்பெட்டி, ஸ்பைசஸ், நறுமண பொருட்கள், சுகரு இதெல்லாம் வாங்குறா. அவளோட வில்லேஜில் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு எந்த ஒரு ஷாப்பும் இல்லாததால தான் அவள் வந்து பஸாருக்கு வரா. அவளோட கிராண்ட்ஃபாதர் ஸ்மோக் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெம் பைப்பை வந்து வாங்குறா. தன்னோட தம்பிக்கு வந்து சம்ஸ் எல்லாம் போட்டு பார்க்குறதுக்கு ஒரு மேக்ஸ் புக் வந்து வாங்குறா. அதுக்கு அடுத்தது அவனுக்கு மார்பிள்ஸ் வாங்குறா. மார்பிள்ஸ் அப்படின்னா கோழி கொண்டு விளையாடுறதுக்கு வாங்குறா. அடுத்தது எங்கே போகிறா அப்படின்னா மோச்சிஸோட ஷாப்புக்கு, அதாவது செப்பல் வந்து சரி பண்ணக்கூடிய ஷாப்பு. செப்பல் பிஞ்சு போச்சுன்னா தைக்கக்கூடிய அந்த கடைக்கு போகிறா. அவளோட அம்மாவோட ஸ்லிப்பரை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்காக. அவர் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த ஸ்லிப்பரை கொடுத்துட்டு நான் ஒரு 1/2 hour அப்புறம் திரும்ப வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. She had 2 rupees on her own saved up, and she used the money to buy herself a necklace of amber-colored beads from an old Tibetan lady who sold charms and trinkets from a tiny shop at the end of the bazaar. அவள் வந்து ஒரு 2 rupees வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கா அவள் சொந்தமாக. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு தனக்காக வந்து நெக்லஸ், மணி எல்லாம் வாங்குறதுக்கு போகிறா. ஒரு ஆம்பர் கலரில் வந்து பீட்ஸ் வச்ச மாதிரி, ஆம்பர் கலர் அப்படின்றது எல்லோ வித் ஆரஞ்சு கலந்த மாதிரி மணி வச்ச மாதிரி போகிறா. அது எங்கேருந்து வாங்குறா அப்படின்னா ஒரு திபெத்தியன் லேடி வந்து அழகழகான கம்மல், இயர்ரிங்ஸு அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு சின்ன கடை அந்த பஸாரோட எண்டில் இருக்குது. அங்கே போயிட்டு அவள் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா அவளுக்கு தேவையானதை வாங்குறா. உஷா met her aunt லக்ஷ்மி who took her home for tea. நெக்ஸ்ட் வந்து அவளோட ஆன்ட்டி லக்ஷ்மியை போய் சந்திக்கிறா. அவங்க வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க, வா டீ குடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உஷா spent an hour in aunt's Lakshmi's little flat above the shops, listening to her aunt talk about the ache in her left shoulder and the stiffness in her joints. She drank 2 cups of sweet hot tea, and when she looked out of the window, she saw that dark clouds had gathered over the mountains. ஆண்ட் லக்ஷ்மியோட வீடு எங்கே இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அபோவ் அந்த
கொஞ்சம் அந்த கடைகளுக்கு பக்கத்தில் கொஞ்சம் மேலே வந்து இருக்குது. கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம் அப்படின்னா கொஞ்சம் மேலே ஏறி பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட வீடு வந்து இருக்குது. அவங்க கூட பேசிக்கிட்டு அவள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறா. பேசும்போது அவங்களோட ஆன்ட்டி வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஷோல்டர் பெயினை பற்றி, அந்த சதைப்பிடிப்பை பற்றியெல்லாம், ஜாயின்ஸில் இருக்கக்கூடிய தசை பிடிப்புகளை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க. அவங்க வீட்டில் போயிட்டு 2 கப்பு நல்லா சூடான ஸ்வீட்டான டீ வந்து குடிக்கிறா. குடித்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த விண்டோ வழியாக வந்து பார்க்குறா, க்ளவுட்ஸை பார்க்குறா. அப்படியே கருத்து போயிட்டு நல்லா மழை வர மாதிரி க்ளவுட்ஸ் வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்குது. அந்த மவுண்டெயின்ஸில் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்க்குறா விண்டோ வழியாக. Usha ran to the cobbler's and collected her mother's slippers. The shopping bag was full. She slung it over her shoulder and set out for the village. உடனே உஷா வந்து இந்த மாதிரி மழை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு கிளம்பி ஓடி வரா. அந்த காப்லர் கிட்ட, அந்த செப்பல் தைக்கிறவங்க கிட்ட வந்து அவங்க அம்மாவோட செப்பலை வந்து கேதர் வாங்கிக்கிறா. அவளோட ஷாப்பிங் பேக் வந்து ஃபுல்லாகிடுச்சு. இப்போது அதை வந்து அவளோட ஷோல்டரில் எடுத்து வச்சுக்கிட்டு அவளோட வில்லேஜுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகுறா. Thank you for watching this video. Watch section 2 and section 3.